Hi students, today we are going to learn about Coulomb's inverse square law of magnetism. So now already we discussed Coulomb's law in electrostatics, that is electrostatic Coulomb's law. Here magnetic Coulomb's law. Okay va? கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். அங்க என்ன பார்த்திருப்போம் அப்படினா electrostaticsல the force of attraction between two point charges or repulsion between two point charges are directly proportional to product of the charges and inversely proportional to square of the distance between them பார்த்திருப்போம். ஸோ கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயும். இங்கே என்னென்னா மேக்னெட்டிக் போல்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு டூ மேக்னெட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதோட போல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இது நார்த் போல், இன்னொரு மேக்னெட்டோட நார்த் போல் வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக இது ரிப்பல் பண்ணும். ஓகேப்பா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ரிப்பல் பண்ணும் ரெண்டுமே. ஸோ அப்படி ரிப்பல் பண்ணுற அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட தான் ஸ்டடி பண்ணார் கூலும், இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். அதர்வைஸ் இப்போ நார்த் போல், இன்னொரு மேக்னெட்டில் செகண்ட் மேக்னெட்டில் சவுத் போல் அப்படின்னா இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஸோ அதை காமனாக சொல்லிடுவாங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ், ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸ்க்கு இடையில இருக்கிற ரிப்பல்ஷன் ஆர் அட்ராக்டிவ். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ poles strength or two magnetic poles is directly proportional to the product of their pole strength. இதோட pole strength வந்து QM ன்னு சொல்லுவோமா. இது A magnet, ஸோ அதனால் QMAன்னு எடுத்துக்கிட்டோம். this magnet is B ன்னு வச்சுக்கலாம். ஸோ QMB. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் pole strength அப்படின்னு என்னென்னா, போல் ஸ்ட்ரென்த் ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகேவா? So the force of attraction or repulsion between two magnetic poles is directly proportional to product of the pole strength of their magnet, that is product of their pole strength, and inversely proportional to distance, square of the distance between the two magnet. So இந்த ரெண்டு போலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ inversely proportional to square of the distance between them or inversely proportional to square of the distance between two pole, ரெண்டு போலுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம பிட்வீன் தெம்னு சொல்லலாம், இல்லைன்னா பிட்வீன் டூ போல்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த், ஸோ QMA இன்ட்டு QMB, அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், தட் இஸ் எஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போல்ஸ் ஆர் பிட்வீன் தெம். ஓகேவா? ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராடக்ட் டேர்ம்ஸும் இன்வெர்ஸ் டேர்ம்ஸும். இதுதான் நமக்கு ஃபோர்ஸ், Coulomb force of magnetism. ஓகேவா? ஸோ இதில் வந்து ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் எடுத்துகிட்டு ஈக்குவல் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், தட் இஸ் நோன் அஸ் கே. அந்த கேன்னு நம்ம சொல்கிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயும் சேம் தான் சொல்லுவோம். ஓகேவா? கேன்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் கே QMA QMB டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஓகேவா? ஆர் கேப்புங்கிறது டைரக்ஷன். இப்போ நார்த்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மேக்னெட்லேருந்து செகண்ட் மேக்னெட்டா, செகண்ட் மேக்னெட்லேருந்து ஃபஸ்ட் மேக்னெட்டா, ஏலேருந்து பியா, பியிலேருந்து ஏயா, அதை பொறுத்து அந்த டைரக்ஷன் வேரி ஆகும். ஓகேவா? ஆர் கேப்புங்கிறது டைரக்ஷன். அது தென் கே இஸ் ஈக்குவல், ஹியர் கே இஸ் ஈக்குவல் டு μ0/4π. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கே இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கே இஸ் ஈக்குவல் டு 1/4π இன்ட்டு 1/ε0. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கே இஸ் ஈக்குவல் டு 1/4π இன்ட்டு μ0. ஸோ மேக்னெட்டிக் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பெர்மியபிலிட்டி, தட் இஸ் μ0 அப்படின்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸு, அந்த பெர்மியபிலிட்டி வந்து ப்ராடக்ட் டேர்மில் வருது. ஸோ தட் இஸ் நியூமரேட்டரில் இருக்குது. பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் தட் இஸ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ பெர்மிட்டிவிட்டி ε0 அது வந்து டினாமினேட்டரில் வருது. ஸோ பெர்மியபிலிட்டினா என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேக்னெட்னா அது சுற்றி ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து இந்த ஏர் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பெர்மிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, அதுதான் பெர்மியபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு திங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கலாம், ஒரு புக்கு. ஓகேவா? ஸோ இது மேலே அயன் பீசஸ் போட்டுட்டு நான் கீழே இங்கே பார் மேக்னெட்டை, ஒரு மேக்னெட்டை வந்து கீழே வச்சு இப்படி மூவ் பண்ணோன்னா மேலே இருக்க அந்த அயன் பீசஸ்லாம் அட்ராக்ட் ஆகும்ல. அப்படின்னா இந்த புக்கு மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர்ஸ், இந்த பேப்பர்ஸ் பெர்மிட் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் டு பாசிங் த்ரூ them or through the material. இந்த மெட்டீரியல் வழியே இந்த ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸை வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் வர்றதுக்கு பெர்மிட் பண்ணுது. அந்த பெர்மிட் பண்ணுற எபிலிட்டி தான் பெர்மியபிலிட்டி. இதே தான் ஒரு சார்ஜஸ் கீழே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸை இதே மெட்டீரியல் இப்படி மேலே கூட பெர்மிட் பண்ணுற அந்த எபிலிட்டி தான் பெர்மிட்டிவிட்டின்னு சொன்னோம். ஓகேவா? பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா the ability of
passes through a ability of electric force of lines passing through a material அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்த மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணுது. தென் பெர்மியபிலிட்டி அப்படின்னா ஒரு மெட்டீரியல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் அது வெளியே பாஸ் பண்ண பெர்மிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, தட் இஸ் பெர்மியபிலிட்டி. நம்ம ஃப்ரீ ஸ்பேஸில் ஆர் வேக்கம்னாலே நம்ம ஏர் ஆர் வேக்கம் காமனாக எடுத்துக்கிடுவோம். ஸோ அப்புறம் இந்த இடத்துல மேக்னெட் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இந்த ஏர் ஆர் வேக்கமில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் போகும் பார்த்தீங்களா, ஆனால் அந்த ஏர் ஆர் வேக்கம் வந்து பெர்மிட் பண்ணுது ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸை. அந்த எபிலிட்டி தான் பெர்மியபிலிட்டி, தட் இஸ் மியூ நாட். அதுதான் அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்சல்யூட் பெர்மியபிலிட்டின்னு சொல்லலாம், ஆர் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் ஏர் ஆர் வேக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இட்ஸ் வேல்யூ இஸ் மியூ நாட் பை 4π. இது வந்து கேயோட வேல்யூ, மியூ நாட்டுங்கிறது தான் பெர்மியபிலிட்டி. ஸோ அந்த மியூ நாட்டோட வேல்யூ வந்து 4π × 10⁻⁷ ஹென்றி பெர் மீட்டர். ஸோ 4π × 10⁻⁷ ஹென்றி பெர் மீட்டர். ஸோ இந்த ஹென்றி பெர் மீட்டர் யூனிட்டை தனியாக வச்சுக்கலாம். இந்த 4π கேன்சல் ஆகிட்டு கே வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10⁻⁷ ஹென்றி பெர் மீட்டர். பட் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கே இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வரும். நம்ம எப்சிலான் நாட்டோட யூனிட்டை வந்து ரெசிப்ரோக்கலில் போடணும். ஏன்னா அங்கே ரெசிப்ரோக்கலில் எப்சிலான் நாட் இருக்குது பார்த்தீங்களா டினாமினேட்டரில். ஸோ அந்த எப்சிலான் நாட்டோட யூனிட்டை வந்து அங்கே இன்வெர்ஸாக போடணும். ஓகேவா? ஸோ 9 × 10⁻+9 வந்தது. இங்கே 10⁻⁷ தான் கேயோட வேல்யூ. ஸோ கிட்டத்தட்ட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் மேக்னட்டிசமும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும், பட் சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லா இன் மேக்னட்டிசம், கூலும்ஸ் லா. ஏன்னா இந்த கூலும்ஸ் லா வச்சு தான் நம்ம அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். எப்படி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் அந்த கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு தென் டைப்போலோட ஆக்சியல் லைனில் ஈக்குவட்டர் லைன்லாம் டெரைவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே கொஸ்டின்ஸை மறுபடியும் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்காக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் லெசன் படிச்சிங்கன்னா இந்த தேர்ட் லெசனில் இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் ஆர் 2 மார்க்னு சொல்லலாம். இது தரவாக படித்து எழுதி கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.